கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசி போட்டவர்களுக்கு ஆபத்தா? உலக அளவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய கொரோனா பெருந்தொற்று. இந்தியாவில் கோவிஷீல்டு, கோவாக்சின் ஆகிய தடுப்பூசிகளை பலரும் போட்டுக் கொண்டனர். கோவாக்சின், கோவிஷீல்டு தடுப்பூசிகள் 2 தவணைகளாக போடப்பட்டன. நம் நாட்டில் வழங்கப்பட்ட கொரோனா தடுப்பூசிகளில் 65% கோவிஷீல்டு என கூறப்படுகிறது. இதனால் பக்க விளைவுகள் ஏற்படுமா என்ற அச்சம் மக்களிடையே எழுந்துள்ளது. சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவிற்கு லைக் செய்யவும். நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் செய்யவும். பிரிட்டனைச் சேர்ந்த ஆஸ்ட்ராஜெனேகா நிறுவனம் உருவாக்கிய கொரோனா தடுப்பூசியால் ஏற்பட்ட பக்க விளைவால் பலர் அங்கு உயிரிழந்ததாக புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக 51 வழக்குகள் லண்டன் நீதிமன்றத்தில் நடந்து வருகின்றன. அதற்கு பதிலளித்த ஆஸ்ட்ராஜெனேகா நிறுவனம் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் தங்களுடைய கொரோனா தடுப்பூசியால் மிக அபூர்வ பக்க விளைவாக இரத்தம் உறைதல் அல்லது இரத்த தட்டணுக்கள் குறைவது போன்ற பாதிப்பு ஏற்படலாம் என்று கூறியுள்ளது. கொரோனா தடுப்பூசியால் 10 லட்சம் பேரில் 7 அல்லது 8 பேருக்கு பக்க விளைவுகள் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. அஸ்ட்ராஜெனகா மருந்து தயாரிப்பு நிறுவனமான ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தடுப்பூசியை உருவாக்கியுள்ளது. அரிதான பக்க விளைவுகள் பற்றிய சர்ச்சைக்கு பிறகு நோயாளியின் பாதுகாப்பிற்கான தனது உறுதிப்பாட்டை நிறுவனம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இளம் வயது மரணம். இளம் வயது மரணங்கள் அதிகரித்த நிலையில் கொரோனா தொற்றுக்கு எதிராக மத்திய அரசு மக்களுக்கு அளித்த தடுப்பூசிகளால் சாதாரண அறிகுறிகளைத் தவிர தீவிரமான பக்க விளைவுகள் ஏற்படுவது உண்மைதான் என ஐசிஎம்ஆர் ஒப்புக்கொண்டது. மக்கள் அச்சம். இந்த நிலையில் 3 ஆண்டுகளுக்குப் பிறகும் அந்த தடுப்பூசியால் பக்க விளைவுகள் ஏற்படுமா என்ற அச்சம் மக்களிடையே எழுந்திருக்கும் நிலையில் இது குறித்த விளக்கத்தை மருத்துவர்கள் தெரிவித்து இருக்கின்றனர். குறிப்பாக கொரோனா காலத்தில் தயாரிக்கப்பட்ட அனைத்து தடுப்பூசிகளும் நீண்ட சோதனை மற்றும் தன்னார்வலர்களுக்கு செலுத்தப்பட்டு அதன் பிறகு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. சான்றிதழில் மோடி படம் இல்லை. கொரோனா தடுப்பூசியின் சந்தேகத்திற்குரிய முடிவுகள் வெளிவரும்போது அவதூறு பயந்து கொரோனா தடுப்பூசி சான்றிதழில் இருந்து பிரதமரின் படம் நீக்கப்பட்டுள்ளது. இப்போது சான்றிதழில் பிரதமர் மோடியின் புகைப்படம் இல்லை. ஒன்றாக இணைந்து இந்தியா கோவிட்-19 ஐ தோற்கடிக்கும் என்ற மேற்கோள் உள்ளது. அஸ்ட்ராஜெனகா விளக்கம். தற்போது கோவிஷீல்டு தடுப்பூசி 25 லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே இரத்த உறைவு போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்துவதாக அஸ்ட்ராஜெனகா கூறியிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது தடுப்பூசி போட்டுக் கொண்ட நபர்களுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்தான் இந்த பக்க விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. மீம்ஸ். கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு அரிதான பக்க விளைவுகள் ஏற்படலாம் என அதனை கண்டுபிடித்த அஸ்ட்ராஜெனகா நிறுவனமே அதிகாரப்பூர்வமாக கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என மீம்ஸ்களை பகிர்ந்து வருகின்றனர் நெட்டிசன்கள்.